அத்தியாயம் 10 மந்தாரவதி கதை. வணக்கம் நண்பர்களே. விக்ரமாதித்தன் கதைகள் தொடரின் 10வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த அத்தியாயத்தில் தன் மகனே தவறு செய்தாலும் தயங்காமல் நீதி வழங்கிய ஒரு நேர்மையான மன்னனின் கதையை வேதாளம் சொல்லக் கேட்டோம். இப்போது வேதாளம் விக்ரமாதித்தனிடம் சொல்லப் போகும் அடுத்த கதை மந்தாரவதி கதை. அத்தியாயம் 10 மந்தாரவதி கதை. விக்ரமாதித்த மகாராஜன் மறுபடியும் வேதாளத்தை முருங்கை மரத்திலிருந்து பிடித்துக் கட்டிக் கொண்டு வரும்பொழுது அது பின்வருமாறு கதை சொல்ல ஆரம்பித்தது. யமுனா கரையிலே பிரம்மபதம் என்று ஒரு தேசம் இருந்தது. அங்கே அக்னிசுவாமி என்னும் பிராமணன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு வேதமதி என்னும் அழகிய மகள் இருந்தாள். தக்க கணவன் அகண்ட பரமனுக்கும் அவளுக்கு தோன்றவில்லை. அவள் திருமண வயதை அடைந்தாள். உஜ்ஜயினியிலிருந்து எல்லா அம்சங்களிலும் நிறைந்த 3 பிராமண இளைஞர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் அந்த பெண்ணை தனக்கே மணம் செய்து கொடுக்க வேண்டுமென்று அவள் தகப்பனை வேண்டினான். அவளை வேறு யாருக்காவது கொடுத்தால் தன் உயிரை விட்டு விடுவதாகவும் ஒவ்வொருவனும் கூறினான். அவளை அவர்களுள் யாராவது ஒருவனுக்கு மணம் செய்து கொடுத்தால் மற்ற இருவரும் இறந்து போய்விடுவார்களோ என்று எண்ணி அக்னிசுவாமி யாருக்கும் அவளை மணம் செய்விக்கவில்லை. பெண்ணும் கன்னியாகவே இருந்தாள். அம்மூன்று இளைஞர்களும் சந்திரமண்டலத்தையே நோக்கி நின்று அதன் கிரணங்களால் வாழும் சகோதர பக்ஷியைப் போல அவள் முகத்தையே நோக்கிக் கொண்டு இரவும் பகலும் கழித்து வந்தனர். இப்படி இருக்கையில் திடீரென்று ஒருநாள் மந்தாரவதிக்கு சுரநோய் கண்டது. அது அவள் உடலையே தகித்தது. கடைசியில் அவள் உயிர் துறந்தாள். அவளை இழந்த இளைஞர் மூவரும் வருத்தத்தால் நிலை குலைந்தனர். அவள் உடலை நன்றாக அலங்கரித்து மயானத்துக்கு எடுத்துச் சென்று தகனம் செய்தனர். அம்மூவருள் ஒருவன் சுடுகாட்டிலேயே ஒரு குடிசை போட்டுக் கொண்டான். பிச்சை எடுத்து கிடைத்ததை உண்டு அவளை எரித்த சாம்பலையே படுக்கையாகக் கொண்டு காலம் கழித்து வந்தான். மற்றொருவன் அவள் அஸ்திகளைக் கொண்டு கங்கையில் சமர்ப்பிக்கப் போய்விட்டான். மூன்றாமவனோ துறவியாக மாறி தேச சஞ்சாரம் செய்ய புறப்பட்டான். துறவியாக இருந்தவன் இவ்விதம் ஒவ்வொரு ஊராகச் சுற்றி வரும்போது வத்ரலோகம் என்னும் கிராமத்தை அடைந்தான். அங்கே ஒரு பிராமணன் வீட்டில் சாப்பிடச் சென்றான். அவன் சாப்பிடும்போது ஒரு குழந்தை அழ ஆரம்பித்தது. அதை சமாதானப்படுத்துவதற்காகச் செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாகவே வீட்டுக்காரி கோபம் தாங்காமல் அந்த குழந்தையை தூக்கி நெருப்பில் எரிந்துவிட்டாள். நெருப்பில் விழுந்தவுடனே குழந்தை வெந்து சாம்பலாயிற்று. விருந்தாளியாக வந்திருந்த துறவிக்கு இதைக் கண்டதும் மயிர்கூச்சிருந்தது. ஐயையோ, நான் ஒரு பிரம்ம ராட்சசி வீட்டுக்கன்றோ வந்துவிட்டேன். இவ்விடத்தில் ஆகாரம் சாப்பிடுவது பிரத்யட்சமான மகாபாபமாயிற்றே. நான் இங்கே சாப்பிடமாட்டேன் என்று அவன் அழுது கதறிக்கொண்டே எழுந்தான். மெதுவாக பூனை போல எழுந்து சென்று புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளிக்கிளம்பினான். வித்தை கற்று தன் காதலியை உயிர்ப்பித்து விட வேண்டுமென்ற உறுதியும் எண்ணமும் அவன் உள்ளத்தில் பதிந்திருந்தது. வல்லமை பெற்ற அந்தத் துறவி இரவு பகலாக நடந்து தன் காதலி எரிக்கப்பட்ட மயானத்தை அடைந்தான். அங்கே சாம்பலை படுக்கையாகக் கொண்டு காலம் கழித்து வந்தவனைக் கண்டான். அங்கு வந்திருந்தவனும் அச்சமயம் அஸ்திகளைக் கொண்டு வந்து அதைச் சாம்பலில் போட தயாராக இருந்தான். துறவி தன் கையிலிருந்த புஸ்தகத்தை பிரித்து மந்திரங்களை ஓத சற்று மண்ணை எடுத்துச் சாம்பல் மீது வாரியிறைத்தான். மந்தாரவதி உடனே பிழைத்து எழுந்தாள். புடம் போட்ட தங்கம் போல் ஜொலித்தாள். இவ்விதம் பிழைத்தெழுந்த அவளைக் கண்ட அம்மூன்று நண்பர்களும் அவள் மீது தாங்க முடியாத மையல் கொண்டனர். அவளை யார் மணம் செய்து கொள்வது என்பதைப் பற்றி அவர்களுக்குள் பெரும் விவாதம் ஏற்பட்டது. ஒவ்வொருவனும் தன்னால்தான் பிழைத்தெழுந்தாள் என்று வாதாடினார்கள். ஒருவன், என் மந்திர வலிமையாலேதான் அவள் உயிர் பெற்றாள் என்றான். மற்றவன், புனித தீர்த்தங்களின் மகிமையாலேதான் அவள் உயிர் பெற்றாள். ஆகவே எனக்குத்தான் மனைவியாவாள் என்றான். மூன்றாமவன், நான் தான் அவள் சாம்பலை காத்து வந்து அவளை பிழைக்கச் செய்தேன். ஆகவே எனக்கே உரியவள் என்றான். இதைக் கூறிவிட்டு வேதாளம், இதைக் கேட்ட மகாராஜனே,
இப்போது அவர்களுடைய விவாதத்தின் தீர்ப்பு என்ன? அவள் யாருக்கு மனைவி? ராஜனே, தெரிந்து கொண்டு சொல்லாவிட்டால் உன் தலை அநேக சுக்கலாகச் சிதறிவிடும் என்றது. உடனே விக்ரமாதித்தன் பின்வருமாறு சொன்னான்: எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் மந்திர வலிமையால் அவளை பிழைக்கச் செய்தவன் அவள் புருஷனாக மாட்டான், அவளுடைய தந்தையே ஆவான். எலும்புகளைச் சுமந்து கங்கைக்குச் சென்றவன் மகனாவான். அவள் மீது கொண்டுள்ள ஆசையால் அவள் சாம்பலை விட்டுப் பிரியாமல் மயானத்திலேயே தங்கித் தபசு செய்து அதனைத் தழுவிக் கிடந்தவனே அவள் புருஷனாவான். இவ்விதம் விக்கிரமாதித்தன் தன் மெளனத்தைக் கலைத்துக் கூறியவுடனே வேதாளம் அவன் தோளை விட்டுக் கிளம்பி மறைந்து பழையபடி தன் இடத்திற்கே சென்றது. விக்கிரமாதித்தனும் தபசிக்குக் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக அதைத் தேடிக் கிளம்பினான். மன உறுதி கொண்டவர்கள் தாங்கள் எடுத்த காரியத்தை உயிர் துறக்க நேரிட்டாலும் நடுவில் கைவிடாமல் செய்து முடித்தே தீர்வார்கள் அன்றோ? தமிழ் பாடத்தில் மந்தாரவதியின் பெயர் சின்னியாள் எனவும் அவளுடைய தந்தையின் பெயர் சடகோபியன் எனவும் காணப்படுகின்றன. தொடரும்.